2024 MCQ 38வது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் கேள்வி இதுதான். என்ன சொல்லியிருக்காங்கண்டா கேள்வி 38வது கேள்வி வந்து பின்வரும் களங்களை அதாவது செல் இல்லை கருதுக. எலக்ட்ரிக் செல்ஸ் வந்து இப்போ ZN 2+ ஆனது CU2+ வந்து CU ஆகிற ஒரு களம் A. ZN 2+ அதே தான் C2+. ஆனால் இதில் அடையாளங்கள் தான் வித்தியாசப்பட்டு இருக்குது. சரி, முதலாவது A, B ஆகிய இரண்டிலும் இடம்பெயர்வு அயன் குடியேற்றம் நடைபெறும். ஏலையும் அயன் குடியேற்றம் நடக்கும், பியிலையும் அயன் குடியேற்றம் நடக்கும் என்று சொல்றாங்க. சரி, பார்ப்போம். இதில் ஒரு சின்ன நோட் ஒன்று இருக்கு. அந்த நோட்டை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இலகுவாக இந்த விடயம் தெரியும். முதலாவது வந்து இந்த அதாவது இந்த செல் வந்து செல்ற வந்து ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த சூத்திரம் எழுதும்போது ஃபர்ஸ்டா நாங்கள் இப்படி ஒரு அடையாளங்களை பாய்ப்போம் நடுவில். அடுத்தது வந்து இப்படி ஒரு அடையாளங்களை பாய்ப்போம். அந்த இப்படி பாய்க்கிற அடையாளம், அதாவது இந்த அடையாளம் இது இல்லை, இந்த அடையாளம் பாய்க்கிறது வந்து எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனாக இருக்கும். அதாவது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, இது வந்து சோல்ட் பிரிட்ஜினுடைய ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். அதில் கருத்து என்ன, ரெண்டு செல்லில் 2 எலக்ட்ரான் இருந்தால், அதாவது எலக்ட்ரோடா மின் வாய்கள், அதாவது வாய்கள், வாயுவில் வாய்க்கள். அப்ப இப்படி இருந்துன்னு சொல்லி சொன்னா, இதுல இருக்கிற எலக்ட்ரோட் வந்து இங்க இருக்கிற என்ன, இது லிக்யூடா இருக்கும். இது வந்து என்ன செய்யும், ஒரு சொலிடானது இருக்கும். இந்த லிக்யூடும் சொலிட் 2 ஃபேஸும் இதுல இணைஞ்சிருக்கும். இதுல இருந்து இதுக்கு அயன்களை அல்ல, இலத்திரன்களை கடத்துறதுக்கு இப்படி மாறும், இப்படி மாறும். அது பொட்டென்ஷியல் வெளியை வச்சு மாறும். இதை காட்டுறதுக்கான அடையாளம் தான் இந்த அடையாளத்தை நாங்க பாவிக்கிறது. சரிதானே? இந்த அடையாளத்தை நாங்க பாவிக்கிறது பொதுவாக வந்து ஃபேஸ் பவுண்டரி என்று சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் பவுண்டரின்னா ஃபேஸை வந்து டிஃபரெண்ட் பண்றதுக்காக நாங்க அதை பயன்படுத்துவோம். ஃபேஸ்ன்னு சொன்னா என்ன, ஃபேஸ் ஒன்றும் இல்லை, லிக்விட் ஃபேஸ், இங்க சொலிட் ஃபேஸ் ரெண்டும். அப்ப இதை மென்ஷன் பண்றதுக்கு தான் இதை நாங்க பயன்படுத்துறது. அப்ப உண்மையிலேயே ஒரு 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 என்ன சொல்ற, செல் ஈக்குவேஷன்ல நடுவுல வாரது வந்து இப்படி வரும், அடுத்தது வந்து இன்னொன்று இப்படி வரும், இன்னொன்று இப்படி வரும். மேபி சில நேரம் வந்து நாங்க இந்த டொட்டட் லைன்லையும் காட்டலாம். ஆனா இதுல என்ன செய்யணும், இதை க்ரஷ் லைன்லயே காட்டணும். அப்ப செல் இது வந்து சோல்ட் பிரிட்ஜ் சொல்லுவோம். இதை வந்து என்ன, ஃபேஸ் டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம் இந்த இடம். சரியா? அப்ப இப்படி ஒரு இது இருக்கும்போது ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அந்த அடிப்படையில இந்த அமைப்பை சில நேரங்கள்ல இப்படியும் குறிக்கலாம், அல்லது இப்படியும் குறிக்க ஒரு வாய்ப்பை நாங்க கொடுக்கலாம். ஆனா இந்த நோட்டேஷன் இது வந்து மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்போது முதலாவது 38வது கேள்வியில முதலாவது கூட்டு என்ன, A, B ஆகிய இரண்டிலும் அயன் குடியேற்றம் நடைபெறும். இப்ப ஏலையும் பிலையும் பார்க்கும்போது இது சரியா தான் நோட்டேஷன் அடிச்சிருக்கு பாருங்க, பி. அப்ப இப்படி இருக்கும்போது அப்ப இதுல அயன்கள் ஒரு நாளும் இடம்பெயர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. இஞ்சால அயன் இடம்பெறாது, இங்கே அயன் இடம்பெறாது. சரிதானே? ஏனென்றா இஞ்சால இலத்திரன்கள் இடம்பெறும். அதாவது சோல் பிரிட்ஜுக்குள்ளால போறது வந்து இலத்திரன்கள் தான். சோல் பிரிட்ஜுக்குள்ளால போறது இலத்திரன்கள் தான். அதாவது இந்த பிரிட்ஜுக்குள்ளால போறது நார்மல் ஸ்பேஸ் என்ன டிஃப்ரெண்ட்டுக்குள்ளால போறது வந்து எங்களுக்கு என்ன செய்யும், ஃபேஸ் டிஃப்ரெண்டா என்ன செய்யும், இங்க இருக்கிற சொலிட்ல இருக்கிற இந்த கரைஞ்சி இங்க அயன்களா போற வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து கரைஞ்சி இங்க அயன்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உண்மையிலேயே இப்படி ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தா, ஒரு மின்வாயு உள்ளுக்குள்ள கிடக்கும்னா இது லிக்யூட்டா இருக்கும். சரியா? இது வந்து சொலிடா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல வந்து அயன்கள் பரிமாற்றம் நடக்கும். அப்ப இதுக்கு நாங்க குறியீடு வந்து இப்படி குறியீடு போடலாம், அல்லது என்ன செய்யலாம், இப்படி குறியீடு போடலாம். முதலாவது ஏன் அயன் பிழை என்று சொல்ல வர்றோம்னு சொன்னா, முதலாவது கூற்று ஏன் பிழையாக இருக்குன்னு சொன்னா, ஏயும் பியும் ஆகிய இரண்டிலும் அயன்கள் இடப்பெயர்வு ஏயிலும் பியிலையும் நடக்காது. அப்ப ஏயிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பியிலையும் நடக்கிறதுக்கு பியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை. ஆனா ஏயில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இங்க இருந்து இங்கேன்னு சொல்லும்போது ரெண்டு கலவையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ முதலாவது ஏட எடுத்தோம்னு சொன்னா ஒரு இதுக்குள்ள இப்படி பிரிட்ஜே இல்லை. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டனை வச்சிருக்கிறாங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிஇஓ வச்சிருக்காங்க. இதான அந்த ஏ செல் அமைப்பு. அதுக்கு அவங்க சொன்னதுபடி. ஆனா பி செல் அப்படி இல்லை. பி செல் தனித்தனியாவே இருக்குது. அதை நாங்க இதுல சேர்க்கிறோம். அப்ப ரெண்டும் வராது. இதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பிரிட்ஜ் போட்டுட்டாங்க அதுல. ஆகவே அவங்க ஆகிய இடம்பெயர்வு அயன் குடியேற்றம் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே உண்மையிலேயே என்ன ஏ கூற்று வந்து வெளியான கூற்றாக இருக்கும். பி கூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏயும் பி இரண்டிலும் மின் பகுபொருள் கலப்பது தடுக்கப்பட்டிருக்கு. மின் பகுபொருள் கலப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எதுல தடுக்கப்பட்டிருக்கு? பியில தடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஏல வந்து இப்படி வச்சபடியா தடுக்கப்படவில்லை. ஆகவே பி கூற்றும் வந்து புள்ளியாக இருக்கும். அடுத்தது சியை பார்ப்போம். சி கூற்று என்ன சொல்லுது? பியில் மாத்திரம் அயன் இடம்பெயர்வு நடைபெறுகிறது. பியில மாத்திரம் அயன்கள் இடம்பெயருமா? இல்லை. இதுல இலத்திரங்கள் தான் இடம்பெயரும். அப்ப சி கூற்று வந்து பிழையாக இருக்குது. பியில மாத்திரம் என்று சொன்னது சி கூற்று பிழை. அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து டி கூற்று சொல்லுதுன்னு சொன்னா பியில் மாத்திரம் மின் பகுபொருள் கலப்பது திறக்கப்படல. எங்க பியில மாத்திரம் மின் பகுபொருள் கலப்பது திறக்கப்பட்டிருக்கு. அப்ப பியில என்ன செஞ்சிருக்கு? மின் பகுபொருள் வந்து கலப்பது திறக்கப்பட்டிருக்கு. எஸ், பிடி வந்து மின் பகுபொருள் வந்து கலப்பதற்குரிய இதை தடுத்திருக்குது. ஆகவே இது வந்து டி சரி. அப்ப இதுல வந்து டி சரி. இதுல எப்படி இருந்தாலும் விடை வந்து எங்களுக்கு விடை வந்து 5வது விடையா இருக்கும். இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது 2 இருந்துட்டா அது சோல் பிரிட்ஜா இருக்கும். ஒன்று அல்லட்டி இப்படி ஒரு அடையாளம் இருந்தா அது வந்து ஃபேஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஃபேஸ் டிஃபரெண்ட் என்ன செய்யும்? எங்களுக்கு அவத்தையே மாற்றி காட்டும். சொலிடா லிக்விட்னு சேர்ந்து. அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் வரும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு சோல் பிரிட்ஜ்னா இப்படி ஒரு அமைப்பு வரும். ஏன்? இதோட மின்வாய்க்கள் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு. சரியா?